வணக்கம். இது பற்றி தெரியுமா? இது என்னென்னு தெரியுதா? இது கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏசிக்கு பாவிக்கிறது. இந்த கெப்பாசிட்டர் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் வெடிச்சிருந்தது. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வெடிச்சிருந்தது. அந்த வெடிச்சிருந்த கெப்பாசிட்டர் உள்ளுக்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஒரு கெப்பாசிட்டரை நம்ம உடைச்சி பார்க்குறத விட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரிசாக ஒரு எண்ணெயாக இதாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது ஃபுல்லாக எண்ணெயால் தான் இருக்கும், எண்ணெய் தான் இருக்கும். இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ஆயில் இருக்கும். அந்த ஆயில் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். வெஜிடபிள் ஆயில்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு வகையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இது இந்த ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். முத்துக்கொட்டையில் வர எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் தான் இதுக்குள்ளே போட்டிருப்பாங்க. இது நான் நினைக்கிறேன் இந்த ஆயில் நம்பரில் சொல்ல போனால் ஒரு 120லேருந்து 180 வரைக்கும் அந்த நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கார்கள் வாகனங்களுக்கெல்லாம் இன்ஜின் ஆயிலுக்கு பாவிக்கிறது 40 நம்பர் ஆயில் தான் பாவிக்கிறேன் இன்ஜின் ஆயிலெலாம். அது மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி இதில் நம்ம நினைக்கிறேன் ஒரு 80லேருந்து ஒரு 150 வரைக்குமான ஒரு திக்னஸ் உள்ள ஒரு எண்ணெய் தான் இது உள்ளுக்கு பாவிச்சிருப்பாங்க. அந்த எண்ணெயினுடைய மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த முத்துக்கொட்டை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமே, ஆமணக்கு எண்ணெய், அந்த எண்ணெய் மாதிரி மணக்கும். இப்போ அந்த எண்ணெயை நான் உங்களுக்கு காட்டல. இது இப்போ இதை ஓட்டை போட்டோம்னா ஒரு எண்ணெய் தலையை குத்தி விட்டால் இதுக்குள்ளேருந்து அந்த ஆயில் தான் வரும். அது ஒரு விஷயம். சரி, அந்த ஆயில் மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இழுத்து பார்ப்போம் என்ன இருக்குது. ஓப்பன் பண்ணி வராட்டி இதை வட்டி தான் எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது இது. சரி, வட்டி பார்ப்போம் என்ன நடக்குது. இது அலுமினியம்ன்றதால கத்திரிக்கோள் இதாலையும் இதை வட்டிக்கலாம். இது உள்ளுக்கு அந்த ஆயில் கருப்பாக கிடக்கிறது நமக்கு தெரியுது. சரி, இது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி சும்மா ஒரு பிளாஸ்டிக்கும் இல்லை, பேப்பரும் இல்லாத மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த ஆயிலெல்லாம் வைன் பண்ணும்போது நம்ம பார்ப்போமே, அது மாதிரியான ஒரு மெழுகு பேப்பர் மாதிரி இருக்குது. இதுதான் இது நல்லா சூடாகி அப்படி இருக்குது. அது எரிஞ்சு போனதால் இது கெட்டு போய் வெடித்ததால் இது இப்படி இருக்குது. எப்பா, சரி, என்னென்னு தான் வட்டி பார்ப்போமே. இது மாதிரி தான் இருக்குது. ஒரு பொலித்தீன், ஒரு பேப்பர் அப்படி தெரியுது பாருங்க. ஒரு செட் வந்துட்டுது. அடுத்தது இது கீழேயும் இதை கவராக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இது எரிஞ்சு உருகினதால தான் இதில் இவ்வளவு சிக்கலாக இருக்குது. இல்லாட்டி போனால் இது தனியாக அப்படியே கிழிஞ்சு வரதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி இந்த அலுமினிய பேப்பர் மாதிரி இது தான் உள்ளே இருக்குது. இது வெடிச்சு எரிஞ்சதால் இது எடுக்க முடியல. சரி, நம்ம இன்னொன்றை உடைச்சி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இதுக்குள்ளே முதல்ல ஆயில் இருக்கும். அந்த ஆயிலை நம்ம எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஓட்டை போட்டு போவாங்க. இங்கே வர தெரியுது ஆயில். இப்படி தான் ஒரு திக்கான ஒரு எண்ணெய் வரும். அந்த எண்ணெயை மணந்து பார்த்தோம்னா
இந்த முத்துக்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம், ஆமணக்கெண்ணெய், அதுதான் மணக்கும். இப்படி இருக்கிறது. சரி, இது கீழே மட்டும் ஒரு ஓட்டை போட்டால் இது பெருசாக வடியாது. இப்போ மேலேயும் ஒரு ஓட்டை போட்டுருவோம் இதுக்கு. இப்போ நாம் இதை வடித்து எடுத்துடலாம். சரி, இப்படியே வச்சுட்டு முதல்ல இதை கீறி நம்ம பிரித்து பார்ப்போம் என்ன இருக்குள்ளன்னா. மேல் பகுதி வெட்டி எடுக்க முடியலை அப்படின்றக்கா நம்ம கீழ் பக்கத்தால் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் வெட்டும்போது கையை வெட்டும், அதே நேரம் நிறைய சிக்கல்கள் எல்லாம் வரும், அப்படி இருக்கும். சரி, இதை வந்து கொஞ்சம் தட்டி உடைச்சி பார்ப்போம். ஒரு மாதிரி வெட்டிட்டேன். பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குட்டேன். பார்க்க ஒரு பேட்ரி ஷேப் மாதிரி தான் இருக்குது. மேலே இங்கே வந்து நியூட்ரல், அதே நேரம் பேஸ் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை வந்து பார்த்தா மேலே 2 வயர் இருக்குது, 2 வயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து இந்த பேஸில் வருது, கீழே அடிப்பகுதியில் வருது. மற்றது வந்து அது இந்த மேல் பகுதியில் வந்து இருக்குது. இப்போ வந்து பிரித்து எடுத்தால் இப்படி 2 வயருக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று கீழே இருந்து மேலே வருது, ஒன்று மேலேயே இருக்குது வயர். அவ்வளோதான் இதோட இது மெயின் பொருள். இதுக்குள்ள கொஞ்சம் ஆயில் இருக்குது. நான் முதல் பிரித்து காட்டினதுக்கு இதெல்லாம் எரிஞ்சு போனதால் ஒன்றும் சரியாக தெரியலை எங்களுக்கு. எல்லாம் அப்படி கறி போய் கிடந்தது. நான் கொஞ்சம் கையில் போடுற ஆயில் குறைவாக இருக்குமேன்னு நினச்சேன். நான் இப்போ அதை விட சிக்கலாகிடுச்சு. இது ஓகே தான். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பகுதியில் ஒரு ஒயர், அதே நேரம் இந்த மேல் பகுதியில் ஒரு ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க ஏதோ இரும்பு மெட்டல் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்படி இல்லை. இது வந்து வளமையாக நான் காட்டின மாதிரி தான். இது 2 பகுதியிலையும் தான் ஒரு இதாக வந்து ஒரு தகர மாதிரியோ ஈய மாதிரியோன்னு வச்சுருக்காங்க. அந்த வெர்டிக்குள்ளே இருக்கும் அது மாதிரியான ஒரு இதில் வச்சுக்கிறாங்க. அது என்ன மெட்டீரியல்னு எனக்கு சொல்ல தெரியாது. பார்க்க இரும்பு மாதிரியும் இருக்கும், ஆனால் தகர மாதிரியும் தெரியும். அப்படி தான் இருக்குது. இது தொடக்கத்தில் வந்து உரிக்கும்போது சரியாக அதை உரிக்க முடியல, அதால் இப்படி இருக்குது.
சரி, இப்போ மேலால் இருக்கிற இந்த பொலித்தீன் அது மாதிரி இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் அப்படின்னு சொல்கிறது, இந்த பொலித்தீன் இப்படி க்ளீனாக இருக்கிறத வந்து பொலித்தீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டிக் இதுகளை வந்து எல்லாம் எடுத்துட்டா இப்போ இது இப்படி ரோலாக அப்படியே சுற்றி இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க இது மாதிரி சுற்றி இருக்கும். இப்படியே உரிச்சு கொண்டு போக வேண்டியதை இப்படியே இருக்கும். இப்படியே கிலோமீட்டர் கணக்கில் இதை விரிச்சுட்டு போகும். இதுக்குள்ளே இங்கே நல்லா கீழே போட்டு இதுக்குள்ளே எல்லாம் ஆயில் தன்மை ஒன்றுமே இல்லை. இது வந்து பார்த்தா ஒரு சும்மா ஒரு பேட்ரி எப்படி பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. பெருசாக இப்படி இதயத்தால் தான் இப்படி சுற்றி இருக்குது. இது ஒரு 200-300 மீட்டருக்கு மேலே இழுத்து போனது. முன்னம் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நான் உரிச்சு பார்த்தேன்னா ஒரு 300 மீட்டருக்கு மேலேயே போனது. ரோட்டில் எடுத்து கொண்டு போனாங்க. அவ்வளோ ரேட்டு வந்தது. இது கொஞ்சம் சின்ன இதோட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போலாம் பாருங்கள், எந்த டேமேஜுமே இல்லாமல் அவ்வளோ க்ளீனாக வருதுங்க. உரிக்கும் பிறகும் உரிச்சு பார்ப்போம் எவ்வளவு தூரம் இருந்து சும்மா ஒரு அளவு ஒன்று அளந்து பார்க்கலாம். இடைக்கிற கட் பண்ணாமல் ஃபுல்லாக உரிச்சு பார்ப்போம். அதோடைய அரைவாசி தான் இப்போ விரிச்சு கிடக்கு. நாங்கள் இழுத்து குமிச்சாச்சு பாருங்கள், இவ்வளோ குமிச்சிக்கிறோண்டு இடத்துல மட்டும் சும்மா சூடாகி ஒட்டி வருது. இப்படி அது சூடாகி ஒரு பக்கம் இந்த பக்கமெல்லாம் நல்லா இருக்குது. இங்கே இந்த பக்கம் மட்டும் இந்த சூடாகி இது உருகின மாதிரி இருக்குது. அந்த இடம் ஒட்டி வருது பாருங்கள். இப்படி எடுக்க அந்த இடம் மட்டும் இப்படி ஒட்டிக்கிட்டு வருதுங்க. இந்த இடத்த இப்படி கழிக்குது. அப்படி கழிக்கிறதால இந்த இடம் மட்டும் பிரச்சனையாக இருக்குது. இதால் தான் இது வந்து கெட்டு போயிருக்கு. இந்த கெப்பாசிட்டர் வந்து கெட்டு போனது இப்படி ஒரு சூடாகி இப்படி ஒரு இடத்த மட்டும் ஸ்பாயில் ஆகினதால தான் அது ஃபுல்லாகவே ஸ்பாயில்டாக இருக்குது. தெரியுதா எப்படி கழிஞ்சு வருதுன்ட்டு? அப்படி இப்போ நான் கணிசமாக வந்து இப்போ உரிச்சு எடுத்துட்டேன். அது இருந்தாலும் அது வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ இன்னும் காவாசிக்கிட்டே இருக்குது. இவ்வளவும் இருக்குது. இவ்வளவும் உறிஞ்சி தான் பாருங்கள். தெரியுதா? ஃபுல்லாக இதை போட்டு ஃபுல்லாக ஆயில் வைன் பண்ணுற மாதிரி இதை மட்டும் ஃபுல்லாக வைன் பண்ணிக்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு மெட்டீரியலோ வேறு ஒட்டு ஜாமானும் இல்லை. இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது தான் இப்போ சின்ன பேட்டரி சைஸுக்கு வந்துச்சு. அவ்வளோ உண்டு. இப்போவே நான் நினைக்கிறேன் ஒரு 50லேருந்து ஒரு 100 மீட்டர் வரைக்கும் நான் உரிச்சு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ இருக்குது. உள்ளே பூ இல்லை, இதுக்கு மேலே உரிக்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக கிடக்கு. எல்லாம் ஒட்டி இருக்குது. இது கெட்டு போகாத ஒன்றுன்னு சொன்னால் இது வந்து நல்லா இருந்திருக்கு. இது கெட்டு போனது தானே. அப்போ அதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இங்கே சரி இதோட நிப்பாட்டிக்கலாம். இது எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்ட்டு தெரியல. சும்மா நான் அளந்துட்டு கடைசியில் சொல்கிறேன் எத்தனை மீட்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். 50 மீட்டர் இந்த ஃபுல்லாக வர்றது வந்து 50 மீட்டர் வந்துருக்குது.
இதில் 1 மீட்டர் கிட்ட இதில் கிடக்கு கொடுத்துருக்குண்டா ஒன்றும் ஒரு காக்கி அரை காக்கி அளவில் இப்படி வந்திருக்குது. ஒரு மீட்டர் 50 மீட்டருக்கு மேலேயே இதில் வந்திருக்கு. அதை விட இதில் வந்து இப்போ இருக்கிறது ஒரு 50 மீட்டருக்கு மேலே இதில் இருக்கும். என்ன அரைவாசிக்கு கிட்ட தான் நம்ம வச்சுக்கிறோம். அரைவாசிக்கிட்ட இதில் இருக்குது. எல்லாம் ஒரு 100 மீட்டர் அளவுக்கு இது இருக்குது. இதுக்கு மீட்டர்னு பாருங்கள் போய்ட்டு சரி, நன்றி, வணக்கம். இவ்வளோ தான் இந்த காணொலி பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒன் பண்ணுங்கள், நண்பரோட பயந்து கொள்ளுங்கள். இது போன்ற இன்னொரு வித்தியாசமான காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.